நன்மையாலும் வாயே நீரைத்தாரே புற்றியாய் நன்மையால் உண்வாயே உண்வயதுகாழு கைப்போல் பலங்கொண்டு உண்வயதுகாழு கைப்போல் பலங்கொண்டு ஓங்கும் இளமை போலாகவே செய்ததால் என்னாலும் துதிப்பார் ஏனாத்து மாவேணி என்னாலும் துதிப்பார் இந்நாள் வரையேனில் உன்னதனா செய்த இந்நாள் வரையேனில் உன்னதனா செய்த என்னில்லா நன்மைகள் யாவும் மறவாது என்னாலும் துதிப்பாய் ஏனாத்து மாவேணி என்னாலும் துதிப்பாய். Jesus. எத்தனையோ கிருபை உன்னுயிர்க்கு செய்தாரே எத்தனையோ கிருபை நித்தமுனை மோடி சுற்றினதுமன்றி நித்தமுனை மோடி சுற்றினதுமன்றி நேயமனராக ஜீவனை மீட்டதா என்னாலும் துதிப்பாய் ஏனாத்து மாவேணி என்னாலும் துதிப்பாய் இந்நாள் வரையேனில் உன்னதனா செய்த இந்நாள் வரையேனில் உன்னதனா செய்த என்னில்லா நன்மைகள் யாவும் மறவாது என்னாலும் துதிப்பாய் ஏனாத்து மாவேணி என்னாலும் துதிப்பாய். தெரிந்த பாட்டுதான், நல்ல ஒரு கீர்த்தனை பாடல். எல்லாரும் சேர்ந்து என்னோட பாடுங்க. ஒரு தேவ மகிமையை நாம் காணும்படி நாம் இங்கே கடந்து வந்திருக்கிறோம். பாவங்கள் எத்தனையோ நீனையாதி ருந்தாரும் பாவங்கள் எத்தனையோ பாழான நோயை அகற்றி குணமாக்கி பாழான நோயை அகற்றி குணமாக்கி பாரினில் வைத்தம காதையவை எண்ணி என்னாலும் துதிப்பாய் ஏனாத்து மாவேணி என்னாலும் துதிப்பாய் இந்நாள் வரையேனில் உன்னதனா செய்த இந்நாள் வரையேனில் உன்னதனா செய்த என்னில்லா நன்மைகள் யாவும் மறவாது என்னாலும் துதிப்பாய் ஏனாத்து மாவேணி என்னாலும் துதிப்பாய். நீர் பெருகணும், நாங்க சிறுகணும், உம்முடைய நாமம் உயரணும்பா. நீசனையும் இந்த அருமையான கர்த்தருடைய ஆலயத்தையும் ஆவியானவரே உம்முடைய ஆளுகைக்குள் விட்டு கொடுக்கிறேன். வந்த ஜனங்கள் வெறுமையாய் போகவே கூடாது. உம்முடைய நன்மையின் ஆசீர்வாதங்களை பெற்றவர்களாய், மேன்மையை பெற்றவர்களாய்,
விடுதலை பெற்றவர்களாய், சமாதானத்தை பெற்றவர்களாய், ஒரு அற்புதத்தை பெற்றவர்களாய் கடந்து செல்வார்களாக. சகல சத்துருவின் கட்டுகளை, துரைத்தனங்களையும் அதிகாரங்களை உரிந்து கொண்டு வெளியிறங்க கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில் வச்சு சிறந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நிர்மூலமாக்கி போட்டு நான் ஜெபிக்கிறேன். தேவ கிருபை, தேவ சமாதானம் எங்களை ஆளுகை செய்யட்டும். நீர் பேசட்டும், நாங்கள் கேட்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென், ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் நல்ல. தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பும் மாறாதவை. ஆமென். 2 கொரிந்தியர் 6:1 இப்படி இருக்கு, தேவனுடைய கிருபையை விருதாவாய் பெறாதபடிக்கு உடன் வேலையாட்களாகிய நாங்கள் உங்களுக்கு புத்தி சொல்கிறோம். அனுக்கிரக காலத்திலே நான் உங்களுக்கு செவி கொடுத்து இரட்சண்ய நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லி இருக்கிறாரே. இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சண்ய நாள். ஆமென் சொல்லுங்களேன். தேவனுடைய அழைத்த அழைப்புகளும் அவருடைய கிருபை வரங்களும் மாறாதவைகள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நாம தான் மாறுறோம்னு அர்த்தம். அப்படிதானே? என்ன அர்த்தம்? நாம தான் மாறிடுறோம், நாம தான் வேற மாதிரி இருக்கிறோம், அவர் மாறாதவராக தான் இருக்கிறாரு. எத்தனை பேருக்கு இந்த வசனம் புரியுது? கை வைத்து காட்டுங்க பார்க்கலாம். ஆமென் சொல்லுங்க. ஆமா, அவர் நேற்றும் இன்றும் என்றும் அவர் மாறாதவராக இருக்கிறார். நான் 30 வருஷம் ஆண்டவருடைய ஊழியத்தை சுயாதீனமா நாங்கள் செஞ்சுட்டு வரோம். எந்த ஸ்தாபனத்துக்கு கீழே இல்லாமல் நாங்கள் ஆண்டவருடைய ஊழியத்தை, இன்னும் என்னுடைய மெம்பர்ஷிப் லூத்தரன் சபை, பொறையா TLC பெத்லஹேம் சபையில் தான். ஆனால் நாங்கள் போய் கிராமங்கள் தோறும் ஊழியம் செய்கிறோம், பட்டணங்கள் தோறும் ஊழியம் செய்கிறோம், பல மிஷனரிகளை நாங்கள் ஏற்படுத்துகிறோம். நான் பார்த்த ஒன்று என்னன்னா, அன்னைக்கு இருந்த ஆண்டவர் இன்றைக்கும் அதே வல்லமையில் குறையாதவராகவே இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அப்ப என்ன காரணம்? நாம ஏன் இன்னும் ஆசீர்வதிக்கப்படாமல் இருக்கிறோம் அப்படின்னா, நாம தான் காரணம். பக்கத்தில் கையை பிடிச்சு குலுக்கி சொல்லுங்க, நமக்கு நாமே சூனியம் வச்சுக்கிட்டாதான். சொல்ல மாட்டீங்க, எனக்கு தெரியும். என்ன குறைஞ்சது ஒரு 5000 CSIல பேசியிருக்கேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். நீங்க சொல்ல மாட்டீங்கன்னு தெரியும், பரவாயில்ல, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென் சொல்லுங்க. நமக்கு நாமே வச்சுக்கிட்டாதான், நமக்கு நாமே பிரச்சனையை உண்டு பண்ணிக்கிட்டாதான். பைபிள் அதுக்கு நிறைய ஆதாரங்கள் சொல்ல முடியும். ஆனா ஆண்டவர் அவர் மாறவே மாட்டார். ஆமென். இன்னைக்கு செய்தியோடைய தலைப்பு என்னன்னா, நம்ம எழும்பணும், நம்ம நல்லா இருக்கணும், நம்ம பிரகாசிக்கணுங்கிறத கடவுள் விரும்புகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதை நம்ம எழும்பணும், நம்ம நல்லா இருக்கணும், நம்ம பிரகாசமா இருக்கணும், நம்ம அவருடைய ராஜ்யத்தை இந்த பூமியில கட்டணுங்கிறதுல அவரு நம்மை குறித்த ஒரு தெளிவுள்ளவராக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்களேன். பல விஷயங்களை தேவன் நமக்கு செய்தும் கொடுத்தும் கூட இன்றைக்கும் நாம் ஆண்டவரை விட்டு பின்வாங்குகிற ஒரு நிலைமையில் தான் நாம் இருக்கிறோம். அப்படிதானே? ஒத்துக்கிறீங்களா? இதை யாரெல்லாம் ஒத்துக்கிறீங்க? தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ தேவனால் இரக்கம் பெறுவான்னு நாம் பிரசங்கிக்கிற வேதம் சொல்லுது. ஆமென் சொல்லுங்களேன். அதனால உண்மையாவே நான் பின்மாற்றத்துக்கு நேரா போறேன். நான் எனக்கு ஆண்டவர் நிறைய நன்மைகளை செய்திருக்கிறார், நிறைய மேன்மையான காரியங்களை எனக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் நான் தான் ஆண்டவருடைய அன்பை புரியாம வித்தியாசமா இந்த உலகத்தை பார்த்து, மற்றதை பார்த்து, கவர்ச்சியை பார்த்து, பொல்லாத மனிதர்களுடைய காரியங்களை பார்த்து நான் தான் வித்தியாசமா இருக்கிறேன் அப்படின்றவங்களுக்கு தான் இந்த வார்த்தை. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரிசுத்த ஆவி பெற்றும் இனி வரும் உலகத்தின் பலன்களை அனுபவித்து ருசி பார்த்து பின்வாங்கி மறுதலித்து போகிறவர்களை புதுப்பிக்கிறது. போன வருஷம் ஒரு லெந்திரேஸ்ல இப்படி கூட்டம் நடத்திருப்போம். இந்த வருஷமும் நடத்துறோம். நம்ம இந்த 1 இயர்ல எத்தனையோ பேர் நம்ம சபையிலிருந்து மரிச்சிருப்பாங்க தானே? மரிச்சிருக்காங்களா இல்லையா? மரிச்சிருப்பாங்க, கல்யாணம் பண்ணியிருப்பாங்க, புது குழந்தை பிறந்திருக்கும், இல்ல ஒருவேளை வெளியூர்லேருந்து இங்கே வந்திருப்பாங்க. நிறைய மாற்றங்கள் இந்த சபையில் நடந்திருக்கும். நம்ம மட்டும் வருஷா வருஷம் இந்த கன்வென்ஷன் அட்டெண்ட் பண்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, தேவன் நம்மில் வைத்த பெரிய கிருபை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஐயா? ஆமென் சொல்லுங்களேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய அழைப்பு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அழைப்பு இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும். எங்க அம்மா நினைச்சாங்களாம், இவனை எப்படியாவது ரெவரண்ட் ஆக்கிடணும். ஆமென் சொல்லுங்களேன். எங்க குடும்பத்தில் 6 ரெவரண்ட் இருக்காங்க.
எங்கள் தாய் மாமா தான் ஒன்ஸ் அப்பான் எ டைம் வைஸ் பிரசிடென்ட் டிஎல்சி தமிழ் சொல்லி ஐபி சத்யசீலன் ஐயாவுக்கு தெரிஞ்சிருக்கும், கேள்விப்பட்டிருப்பாங்க. எங்கள் தாய் மாமா எங்கள் அம்மாவுடைய சொந்தாங்க. அப்போ எங்கள் அம்மா நினச்சாங்களாம் எப்படியாவது இவனை ரெவரண்ட் ஆக்கிடணும் அப்படின்னு நினச்சாங்களாம். எங்கள் அப்பா நினச்சாரா இவனை எப்படியாவது ஒரு டீச்சர் ஆக்கிடணும். இன்னைக்கு 2 வேலையை நான் செஞ்சிட்டு இருக்கேன். அப்படின்னு சொல்லுங்களேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய அழைப்பு ஒரு மனுஷனுக்கு இருக்கு. 9th படிக்கும் போது 7 பிசாசு எனக்குள்ள வந்துச்சு. 10th படிக்கும் போதெல்லாம் நான் செத்து போயிடுவோம்ட்டாங்க. எங்கள் அப்பா ஒரு பூர்வீக இந்து குடும்பத்தை சார்ந்தவர். அதனால மந்திரம் மாந்திரம் ஜோசியம் இப்படி தூக்கிட்டு போயிட்டாரு. ஏன்னா பாசஸால எனக்குள்ள இருந்த பேய் வரட்ட முடியல. அப்போ அவர் என்ன பண்ணாருன்னா ரிவர்ஸ் கீரை போட்டு வந்த இடத்துக்கு தாய் மதத்துக்கே போகன்ட்டு அங்கே போய் என்னென்னமோ பண்ணி பார்த்தாரு. அது ஒன்றுத்துக்கும் செட் ஆகலை. அப்போ நான் அந்த பேயோட 5 வருஷம் குடும்பம் நடத்தினேன். எல்லாம் கவனிக்கணும். ஒரு நாளைக்கு 5 சினிமா பார்ப்பேன். புதுக்கோட்டையை நான் கிராஸ் பண்ணும்போது புதுக்கோட்டை மச்சிவாரில் தான் நான் படித்தேன். புதுக்கோட்டையில் கிராஸ் பண்ணும்போது நான் தம்பிகிட்ட சொல்கிறேன், இந்த இடத்துல இந்த 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 ஊரில் ஒரு சந்து தவிர எல்லாரையும் தெரியும் எனக்கு. எல்லா இடத்துலையும் நான் உள்ளே புந்து வந்திருக்கேன். 2 வருஷம் இந்த புதுக்கோட்டையில் திருப்பத்தூரில் மதுரையில் தான் நான் குப்பை கொட்டினதே. சோத்திரம் அப்படின்னு சொல்லுங்களேன். எல்லா ஏரியாவும் தெரியும். அவ்வளோ பாவத்தில் இருந்த என்ன நான் நினையாத நேரம், யோசிக்காத நேரம், புரியாத நேரம், நான் விரும்பாத நேரம், எனக்கு இன்னைக்கு தான் ஒரு அற்புதம் நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட யோசிக்காத நேரத்தில் ஒரு ஊழியக்காரன் மூலமா இதே லென்த் டேஸ்ல என்னை பெயர் சொல்லி அழைத்து கர்த்தர் எனக்கு விடுதலை கொடுத்தார். கையை தட்டி ஆமென் சொல்லி. தேவனுடைய அழைப்பும் கிருபை வரங்களும் மாறாது. நல்லா கவனிக்கணும். ஒரு 3 கேரக்டர் நான் உங்கள்கிட்ட சொல்லி முடிச்சிடறேன். 3 கேரக்டர். 1 எலிசா. எலிசா யாரு அப்படின்னா ஒரு மிகப்பெரிய பவர்ஃபுல் மேன் ஆஃப் காட். அவன் இல்லையா, ஒரு பயங்கரமான ஒரு அக்கினியை இறக்குன ஒரு தேவ மனுஷன். வானத்திலிருந்து அக்கினி இறங்குனுச்சு. பயங்கர சவாலா நின்னவன், அநேக அற்புத அடையாளங்களை செய்தவன், உயிர்த்தெழுதலின் வல்லமையோட ஊழியம் செய்தவன். அவனுக்கு நிகர் அவன் தான், அப்படிதான் சொல்லலாம் நம்ம. அவ்வளவு ஒரு பெரிய ஒரு பயங்கரமான தேவ மனுஷன். இவரை குறித்து எங்க எழுதியிருக்குன்னா 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா அதுல 1வது வசனத்தை யாராவது ஒருவர் வாசிக்கலாமா? எலியா செய்த எல்லாவற்றையும் கொன்று போட்ட செய்தி அனைத்தையும் ஆகாப் எசபேலுக்கு அறிவித்தான். இப்ப எசபேல் ஒரு அம்மா ஒரு குறு செய்தி SMS அனுப்புறாங்க. என்ன SMS அப்படின்னா, எலியாவின் இடத்தில் ஆள் அனுப்பி அவர்களின் ஒவ்வொருவனுடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரம் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால். இவ்வளவுதான். இந்த ஐயா ஓடுறாரு, வாழ்க்கையின் முடிவுக்கே ஓடிட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு நிறைய பேருடைய லைஃப் அப்படிதான். பெரிய பெரிய காரியங்கள் நம்ம செய்வோம், நல்ல விசுவாச வார்த்தைகளை நம்ம பேசுவோம். கொரோனாவில் யாராவது அடிபட்டிருக்கீங்களா? கொரோனாவில் யாராவது ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிட்டு வந்தோம்? கை வச்சு காட்டுங்க பார்க்கலாம். ஆமாம், எங்கள் அம்மாவுக்கும் எங்கள் அக்காவுக்கும் கொரோனா. எங்கள் அம்மாவுக்கு 77 வயசு. இப்போ கொரோனா வரும்போது 72 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன். என்கிட்ட சத்தியம் வாங்கிட்டாங்க, நான் செத்து போயிட்டேன்னா இல்லை பெத்லேம் சபையில் போய் உத்தரன் கல்றையில் தான் என்ன வைக்கணும்னாங்க. எல்லாம் கவனிக்கணும். இந்த பக்கம் என் தாயார், இந்த பக்கம் எங்கள் சகோதரியை போட்டுட்டு நடுவில் ஒத்த மாஸ்கை போட்டுக்கிட்டு 42 நாள் உள்ள உட்காந்துருந்தேன். எத்தனை நாள்? 42 நாள். ஒன்றும் என்னை சேதப்படுத்தவே இல்லை. ஆமென் சொல்லுங்களேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம ஊழியம் செய்கிறோம், நம்ம விசுவாசியா இருக்கிறோம். ஆனால் நமக்கு விரோதமாய் யாரோ ஒருவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை நம்மை வனாந்தரத்துக்கு நேராய் நடத்தி விடுகிறது. இந்த மனுஷன் ஓடிக்கிட்டே இருக்கான் பாருங்க. எங்க ஓடிட்டு இருக்கிறான்? பேர்சபா வனாந்தரத்தில் ஓடிக்கிட்டே இருக்கிறார். ஓடினவர் களைச்சி போய் ஒரு இடத்துல படுத்துட்டாரு. டெம்பரவரி நிழலை தேடி ஓடுறாரு. டெம்பரவரியா எனக்கு ஒரு நிழல் வேணும், டெம்பரவரியா எனக்கு ஒரு இளைப்பாறுதல் வேணும், டெம்பரவரியா நான் கொஞ்ச நேரம் தூங்கணும். ஒரு சூறை செடிக்கு கீழே போய் என்ன பண்ணிட்டாப்ல, ஜம்முன்னு படுத்துட்டாரு. ஆமென் சொல்லுங்களேன். இப்போ கர்த்தர் பார்த்தாரு, இவன் சரியா வரமாட்டான், இவனுக்கு ஒரு தூதனை அனுப்பணுங்கிறதுனால ஒரு தூதனை அங்கே அனுப்பி வச்சார். இன்னைக்கு இந்த திருச்சபைக்கு ஒரு தூதன் வந்திருக்கிறேன். அவன் பெயர் பிரதர் ஹென்றி சாமுவேல். அவன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. என் மக்கள் தூங்குது, என் மக்கள் சூறை செடிக்கு கீழே ஆமா டெம்பரவரி நிழலுக்காக காத்திருக்கு. என் மக்கள் இதுதான் கடவுள் நினைச்சிட்டு இருக்கு. அதனால நீ போய் கொஞ்சம் சொல்லிட்டு வாடான்னு சொல்லி கிட்டத்தட்ட 4 மணி நேரம் டிராவல்ல என்னங்க கொண்டு வந்திருக்கிறாரு. அப்படின்னு சொல்லுங்களேன். இப்ப தூதன் செய்ததை நான் சொல்றேன், ரைட்டுங்களா? என்ன நடந்தது வாசிங்க. 19:5 வாசிங்களாக்கா.
நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி போஜனம் பண்ணி என்றான். அவன் விழித்து பார்க்கிற போது இதோ தழலில் சுடப்பட்ட ஒரு அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்ப படுத்துக் கொண்டான். எப்படிங்க? புசிச்சான், குடிச்சான், திரும்ப படுத்துக்கிட்டான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நாமளும் அப்படிதான் இருக்கிறோம். ஆலயத்துக்கு வர்றோம், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறோம், திரும்பி போறோம், மறுபடி படுத்துக்கிறோம். நான் சொல்றது எத்தனை பேர் புரியுதுன்னு தெரியல. அவன் சொல்லுங்களேன். என்னதான் எழுப்புனாலும் அதுக்கு பிறகு நீங்க பாத்தீங்கன்னா 4 இடத்துல தேவனுடைய சத்தம் இந்த எலியாவுக்கு வந்திருக்கும். எசபேல் ஒரு வார்த்தை தான் பேசினுச்சு. இந்த அம்மா இயேசுநாதர் பிதாவாகிய தேவன் 4 தடவை பேசியிருக்கிறார். 2 தடவை எழுப்பி இருப்பாரு, 2 தடவை உனக்கு இங்க என்ன வேலைன்னு கேட்டிருப்பாரு. நீங்க வீட்டில் போய் படிச்சு பாருங்க. அப்ப நல்லா கவனிக்கணும். நம்முடைய வாழ்க்கையும் அப்படிதான் இருக்கு. சத்தியத்தை கேட்கிறோம், ஆலயத்துக்கு வர்றோம், ஆலயத்தில் வந்து நல்ல ஜாலியா ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம கேட்கிறோம், திரும்பி போய் படுத்துக்கிறோம். பக்கத்தில் கையை பிடிச்சி கட்டாயமா நீங்க கேட்டுதான் ஆகணும். நீங்க எப்படின்னு கேளுங்க, யாரும் உங்களை பார்த்து கோச்சிக்க மாட்டாங்க. கொடுக்க மாட்டீங்களா? பைபிள் சொல்லுது ஊழியக்காரங்களுக்கு கீழ்ப்படியணுமாமா. கை கொடுத்து கேளுங்க பார்க்கலாம். நீங்க எப்படி சார்? கேளுங்க அண்ணா, கேளுங்கண்ணா, ஒன்றும் தப்பு இல்லை. நம்ம எல்லாம் பரலோகத்துக்கு போகிறோம், அங்கே கை கொடுத்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லுங்களேன். அக்காக்கள் தான் நம்ம ரொம்ப நல்ல அக்காக்கள், கை கொடுங்கக்கா. நீங்க எப்படின்னு கேளுங்களேன். நீங்க எப்படின்னு கேளுங்க. ஆமா, நீங்க எப்படி? என்ன பார்த்து யாராவது கேளுங்க. ஐயா நீங்க என்ன பார்த்து என்ன பார்த்து கேளுங்க, நான் உங்களை பார்த்து கேட்க மாட்டேன். நீங்க எப்படி இல்லையா? என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தூங்குகிற எலியாவை தன் ஸ்தானத்தில் நிறுத்த பிரயாசப்பட்ட ஆண்டவருடைய கிருபை அப்படியே விட்டுறல பாருங்க. அவரு அப்படியே விட்டுறல, தூங்கிட்டான், தொலைஞ்சு போறான்னு விட்டு அவருக்கு என்ன இருக்கு? வேலையா இல்ல, அவரால் முடியாதா? தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லைன்னு தானே பைபிள் சொல்லுது. வேற ஒரு ஆளையப்பா, அவன் போயிட்டான்ப்பா, நீ எழுப்புப்பா, எழுப்பி இருக்க வேண்டியதானே. தேடி ஒரு தூதன் அனுப்புறார். அவனுக்கு முன்னாடி 3 காரியங்களை வச்சாரு. ஒண்ணு, தழலில் சுடப்பட்ட அடை, அப்படிதானே இருக்கு. 2வது என்ன வச்சாரு? தண்ணீர். 3வது அவருடைய வார்த்தை. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். முதலாவது தழலில் சுடப்பட்ட அடை. இது எதை குறிக்கிறது? என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நம்முடைய வாழ்க்கையில சுடப்பட்ட அடையை கொடுக்க விரும்புகிறார். இப்போ சுட சுட வந்துகிட்டு இருக்கு அடை. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சுடப்பட்ட அடை. பைபிள் சொல்லுது, ஒரு மனிதன் சுடப்பட்டு தன் சுயத்தை உடைக்காவிட்டால், தன் சுயத்தை சாகடிக்காவிட்டால் தேவனுடைய திட்டத்தில் நிற்கவே முடியாது. எத்தனை பேருக்கு நான் சொல்ல புரியுதுன்னு தெரியல. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். ஒரு மனிதன் தன்னுடைய சுயத்திற்கு சாகாவிட்டால், நீங்க சுடப்பட ஒப்பு கொடுக்காவிட்டால், அப்படியே நம்ம பச்சையா ஆண்டவருக்கா ஓடிட முடியாது. சதைக்கப்படணும், சுடப்படணும், அக்கினியில நாம பரிசோதிக்கப்படணும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நியாயாதிபதிகள் புத்தகத்துக்கு வந்தீங்கன்னா 7ஆம் அதிகாரத்துல 12ஆம் வசனத்தை படிச்சீங்கன்னா, மீதியானியரும் அமலேக்கியரும் சகல கிழக்கித்திய புத்திரரும் வெட்டுக்கிளிகளை போல திரளாய் பள்ளத்தாக்கிலே படுத்து கிடந்தார்கள். அவருடைய ஒட்டகங்களுக்கு என்ன இல்லையா? கணக்கில் கடற்கரை மணலை போல திரளாய் இருந்தார்கள். கிதியோன் படுத்திருக்கிறாரு, தூங்குறாரு. ஒரு சொப்பனம் வருது. என்ன சொப்பனம் சொல்றான்? என்ன சொப்பனம் சொல்றான் அப்படின்னா, சுட்டிருந்த ஒரு வார்கோதுமை அப்பம். எப்படி? சுடப்பட்டிருந்த ஒரு வார்கோதுமை அப்பம். அது என்ன பண்ணுச்சா? உருண்டு வந்து அது கூடாரம் மட்டும் வந்தபோது அங்கே இருக்கிற சகல கிழக்கித்திய புத்திரரின் அமலேக்கியரின் மீதியானியரின் கூடாரங்களை கவிழ்த்து போட்டது அப்படிங்கிற ஒரு சொப்பனத்தை சொல்றான். சிஎஸ்ஐ திருச்சபை மக்கள் கர்த்தருக்கு ஆசீர்வாதமான, கர்த்தரால் விரும்பத்தக்க ஒரு பாரம்பரியமான, ஒரு மகிமை நிறைந்த ஒரு திருச்சபை. ஆமென் சொல்லுங்களேன். இங்க இருக்கிற ஜனங்கள் எப்படி இருக்கணும்? தன்னை சுடுவதற்கு ஆண்டவருடைய வல்லமையினால், ஆண்டவருடைய அன்பினால், ஆண்டவருடைய இரத்தத்தினால், ஆண்டவருடைய கிருபையினால் நாம் பதமாக்கப்படுவதற்கு நாம் ஒப்பு கொடுத்தோமானால் தேவன் விரும்புகிற அந்த இடத்தில் நாம் நிற்க முடியும். அந்த ஸ்தானத்தில் கர்த்தர் நம்மை நிறுத்த ஒப்பு கொடுப்பார். புரிஞ்சவங்க மட்டும்
ஐயா நம்ம வர்றது போறது மட்டும் நம்ம வேலை இல்லைங்க, நல்லா கவனிக்கணும். நாம் இந்த இடத்திற்கு, நானும் ஒரு தமிழ் சுவிசேஷ லுத்தரன் திருச்சபையினுடைய பாரம்பரியமான உறுப்பினர். நானும் கொயரில் இருந்திருக்கிறேன். நானும் சர்ச், நான் வந்து கோயில் குட்டியாக வேலை செஞ்சுருக்கேன். அணைக்காடு சர்ச்சில் 5வது படிக்கிறதுலேருந்து 10வது படிக்கிற வரைக்கும் கோயில் குட்டியாக நான் வேலை செஞ்சுருக்கிறேன். ஒவ்வொரு பெஞ்சையும் துடைக்கிறது அந்த பிஞ்சு கையில் அன்னைக்கு எனக்கு என்னுடைய வேலை. அது நல்லா கவனிக்கணும். பெரிய சபை அணைக்காடு திருச்சபை, நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். இவ்வளோ இதை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த சர்ச்சை நான் தான் கூட்டுவேன். அந்த பலிபீடத்துக்குள்ள அங்கே இருக்கிற கோயில் குட்டி செல்வராஜ் அண்ணா இன்னைக்கு உயிரோடு இருக்கிறார். அவர் சொல்லுவார், தம்பி நீ போய் சுத்தம் பண்ணிட்டு வாடாம்பார். அன்னைக்கு நாங்கள் ஊழியங்களை ஆரம்பித்தோம். எனக்கு தெரியாது, என்னை தேவன் ஒரு மகாபெரிய கர்த்தருடைய ஊழியக்காரன் நிறுத்துவாலும் எனக்கு தெரியாது. எனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நான் சரியாய் செய்தேன். எனக்கு என்ன கொடுக்கப்படும், என் ரோல் என்ன, எப்படி அந்த இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு, எப்படி அந்த ஆர்வம் வந்துச்சு எனக்கு தெரியாதுங்க. அங்க அகஸ்டின் சத்தியசீலன் ஒரு ஐயா அவர் சொல்லுவாரு, யோசேப்பை போல நீ இருக்கிற ஒரு நேரத்தில் கர்த்தர் இந்த தமிழகத்தில் உன்னை உயர்த்தி வைத்திருப்பார். என்னைக்கு நாம நம்மை சுடுவதற்கு நாம் அர்ப்பணிக்கிறோமோ, சுடும்போது வலிக்கும், சுடும்போது வலிக்கும், சுடும்போது கொஞ்சம் கோபம் வர்றோம். எங்கேந்திரா இந்த ஆளை இவர் பிடிச்சிட்டு வந்தாருன்னு கூட நினைக்க தோணும். பாவத்தை குறித்து பேசுறானே அப்படிலாம் தோணும். என்னைக்கு நம்மை விட்டு கொடுத்து ஆண்டவரே நான் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே சொல்றீங்களோ, நான் சொல்றேன் தேவன் உங்களை பழைய இடத்திற்கு கொண்டு போய் நிறுத்துவார். கையை தட்டி ஒரு ஆமேன்னு சொல்லி எத்தனை பேரோட ஆண்டவர் பேசுறாரு? தேவன் இந்த வார்த்தைகளை எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் எழுதி வைத்திருக்காரு. யோவான் 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் படிச்சீங்கன்னா அங்க இந்த அப்பத்தை குறித்து எழுதியிருக்கிறது, வானத்தில் இருந்து இறங்கி உலகத்திற்கு ஜீவனை கொடுக்கிற அப்பமே தேவன் அருளிய அப்பம், நானே ஜீவ அப்பம். ஆமென். அவர் சொல்ற நானே ஜீவ அப்பம். அவரு சுட ஒப்பு கொடுத்தாருங்க, அடிக்கப்பட ஒப்பு கொடுத்தாரு, பிற்கப்பட ஒப்பு கொடுத்தாரு, தன்னையே வெறுத்தாரு, 40 அடிகளை கசையடிகளை வாங்கினாரு, 150 கிலோ எடை கொண்ட சிலுவையை 18 கிலோமீட்டர் தூரம் இருக்கிற ஒரு சுண்ணாம்பு பாறையிலே தூக்கி சுமந்தார். நன்கு உழப்பட்ட உழவனால் உழப்பட்ட நிலத்தை போல அவருடைய முதுகு இருந்தது, அவருடைய ரத்தமெல்லாம் கீழே சிந்தப்பட்டது. அவர் தான் சொல்றாரு, நான் உங்களுக்காக வந்து இறங்கின வானத்தின் அப்பம். ஒரு கிறிஸ்தவ லைஃப் என்பது நம்மை சுட கொடுக்கணும். ஒரு கிறிஸ்தவ லைஃப் என்பது நாம வாழ்றதல்ல, நம்மை சார்ந்தவர்களை வாழ வைப்பது. ஆமீன் சொல்லுங்களேன். எத்தனை பேர் நான் சொல்றது புரியுதுன்னு தெரியல? கையை தட்டி ஆமீன் சொல்லி ஆண்டவருக்கு நன்றி சொல்லிருங்களேன். அல்லேலூயா. ஐயா 18 வயசுல நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். 18 வயசு, நல்ல ரத்தம் ஓடிக்கிட்டு இருந்த வயசு. இப்ப எனக்கு 49 வயசாகுது. கிட்டத்தட்ட 30 வருடங்கள் இந்த ஊழிய அனுபவம் எனக்கு உண்டு. இன்னைக்கும் நாங்க 51 நாள் உபவாசத்துல கிடக்கிறோம். இன்னைக்கும் நல்லா கவனிக்கணும். இன்னைக்கு அந்த உபவாசங்கள் குறையல, இன்னைக்கு அர்ப்பணிப்பு குறையல, இன்னைக்கு ஜெப வாழ்க்கை குறையல. எல்லாம் அவருடைய கிருபை, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா எனக்கு ஒரு ஆர்வம் இருக்கும். ஆண்டவரே மோடு செலவிடுகிற ஒவ்வொரு நாளும் எலியாவை போல படுக்க வேண்டாம். ஆண்டவருடைய கிருபையை பாருங்க. ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில இன்றைக்கு வந்து தம்முடைய அப்பத்தை கொடுக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில தேவன் சுடப்பட்ட அப்பத்தை வைத்துக் கொண்டு காத்திருக்கிறார். நீயும் இப்படியே மாறிவிடு, எழுந்து விடு. பழைய இடத்திற்கு நான் உன்னை கொண்டு போவேன், பழைய ஸ்தானத்தில் உன்னை கொண்டு போய் நிறுத்துவேன், பழைய இடத்தில் நீ ஷைன் பண்ணும்படி, நீ பிரகாசிக்கும்படி உன்னை நான் கொண்டு போய். ஒருவேளை நீங்க வயசானவங்க சொல்லலாம், நாங்களா எப்படியா உபவாசம்? பைபிள்ல சொல்லுது 84 வயசு பாட்டிமா ஒருத்தவங்க உபவாசம் பண்ணிட்டு இருந்தாங்களாம். எத்தனை வயசு? 84 வயசு. நல்லா கவனிக்கணும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, வயது தடையல்ல. ஆண்டவருக்காய் ஓடுவதற்கு வயது தடையல்ல, மார்க்கம் தடையல்ல. நம்முடைய விருப்பம், ஆண்டவரே நான் இன்றைக்கு சோர்ந்து போய் படுத்திருக்கிறேன், என்னை எழுப்பி விடுங்கப்பான்னு சொல்லுங்க, அவர் எழுப்பி விடுவார். ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் நான் சொல்ல புரியுது? அல்லேலூயா, அல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளை, சுடப்பட்ட அடை, வானத்திலிருந்து இறங்கி வந்த அப்பம் உன்னை தேடி வந்திருக்குது, உங்களை தேடி வந்திருக்குது. இன்னைக்கு எடுத்து புசிங்க, எடுத்து சாப்பிடுங்க. என் ஊழியத்தை வந்து நீங்கள் யூடியூப்ல போய் பார்த்தீங்கன்னா தெரியும், அற்புதங்களினால் அலங்கரிக்கிற ஊழியம். எங்கள் ஊழியத்தில் கண்ணு தெரியாதவங்களாம் கண்ணு தெரியும், வீல் சேர்ல வருவாங்க, நடந்து போவாங்க. நீங்கள் யூடியூப்ல போய் பாருங்க. நான் இதை ரொம்ப விசுவாசிக்கிறவன், இதை நம்புகிறவன். எங்கெல்லாம் வார்த்தை பிரசங்கிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் அற்புதம் நடக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. எங்கெல்லாம் ஆவியானவர், எங்கெல்லாம் கர்த்தருடைய வசனம் பேசப்படுகிறதோ அங்கெல்லாம் ஆவியானவர் வருவார். வேதம் சொல்லுது, ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கே விடுதலை உண்டு.
விடுதலை உண்டு. அதே பழைய பாவம், அதே பழைய காரியம், அதே பழைய விஷயம், அதே பழைய அந்த நட்பு, அந்த உறவு, இதெல்லாம் தூக்கி போடுங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கப்பா, நான் மறுபடி நான் எழும்ப வேண்டிய இடத்திற்கு, நிற்க வேண்டிய இடத்துக்கு நான் வர ரெடியா இருக்கிறேன். என்ன நீங்க பயன்படுத்துவீங்களாப்பா? இரண்டாவது அங்க வந்தார் பாருங்களா, தண்ணீரை கொண்டு வந்து வச்சாரா. என்னத்தை கொண்டு வந்து வச்சாரு? 19:6 கொஞ்சம் படிங்க ஐயா, யாராவது ஒருத்தவங்க படிங்க பார்க்கலாம். அவன் விழித்து பார்க்கிற போது அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணி. என்ன ஒரு கேரிங் பாருங்க ஆண்டவருக்கு. உள்ள ரொம்ப தூரம் வனாந்தரத்தில் அலைஞ்சிட்டு வந்துட்டான், அடை கொடுத்தா தொண்டையில் அடைச்சிக்குவோம். அதனால என்ன வேணும்? தண்ணீர் வேணும். இந்த தண்ணீர் என்பது எதை குறிக்கிறது? எசாயா 27:3 நான் கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடி இரவும் பகலும் காத்து கொள்ளுவேன். தண்ணீர் இரவும் பகலும் காய்ச்சுறாரு. அந்த தண்ணீருக்கு நான் ஒரு பேர் வைக்கிறேன், அது ஜீவ தண்ணீர். அல்லேலூயா, அது ஜீவ தண்ணீர். அந்த தண்ணீருக்கு நான் ஒரு பேர் வைக்கிறேன், என் வேதம் பேர் வைத்திருக்கிறது, அது ஆவியானவர். அல்லேலூயா சொல்லுங்க. வேதம் சொல்லுதுங்க 48:21 அவர் அவர்களை வனாந்தரத்தில் நடத்தும் போது அவர்களுக்கு தாக விடாதிருந்ததில்லை. கண்மலையில் இருந்து தண்ணீரை அவர்களுக்கு சுரக்க பண்ணினார். ஆவியானவர் இங்க வரணும். ஆவியானவருடைய பவரை நீங்க பார்க்கணும். ஆவியானவருடைய வல்லமையை நீங்க ருசிக்கணும். ஆமென் சொல்லுங்க. எங்க அம்மாவுக்கு 2 கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு. எங்க அம்மாவுக்கு 2 கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு. 10.7 கிரியேட்டின் லெவல். ஒருத்தவங்களுக்கு 1.4 தான் இருக்கணும். 10.7, அப்புறம் 10.5, சம்டைம்ஸ் 10.9 போணுச்சு. இதெல்லாம் எப்போன்னா ஒரு 3 days மட்டும் தூக்கிட்டு போனோம். டெட் பாடி மாதிரி ஸ்ட்ரெச்சரில் வச்சு கொண்டு போனோம். பாண்டிச்சேரியில் இருக்கிற ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் போட்டோம். யாருமே இல்லை, நான் மட்டும்தான் இருக்கிறேன். உள்ள ஐசியூவில் அட்மிட் பண்ணிட்டாங்க. டாக்டர் எழுதிலாம் கையெழுத்துவானு, உங்கள் அம்மா பிழைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, வயசு 70 ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் பிழைக்க முடியாது. 7 வருஷத்துக்கு முன்னாடி இதுக்கப்புறம் பிழைக்க முடியாது. வேணா நீங்கள் நாங்கள் ஒரு ட்ரை பண்ணி பார்க்குறோம், ஏன்னா அன்கான்சியஸாக இருக்காங்க, டயாலிசிஸ் பண்ணி பார்க்கலாம். டயாலிசிஸ் பண்ணாலும் இவங்க மறுபடியும் இவங்க லைஃப் லாங் டயாலிசிஸ் பேஷண்ட்டாகவே இருக்கணும்ட்டாங்க. அப்போது நான் வெளியில் உட்காந்து நான் அழுதுகிட்டு இருக்கும்போது, ஆவியானவரே உடைய வல்லமை எங்கே? ஆவியானவருடைய உடைய கிருபை எங்கே? ஜெயம் எங்கே? ஆவியானவரே நீர் எவ்வளோ என் ஊழியத்தில் எவ்வளோ அற்புதங்களை செஞ்சுருக்கிறீரே, என் தாயாருக்கு எங்கே அற்புதம்? கர்த்தருடைய சத்தத்தை நான் கேட்டேன். ஏன் உட்காந்துருக்கிறேன்? எந்திரிச்சு வீட்டுக்கு போ. நல்லா கவனிக்கணும். நான் வீட்டுக்கு வந்துட்டேன். எங்கள் அம்மா ஐசியூவில் விட்டுட்டு தனியாக நான் வந்து அப்படியே தனியாக போட்டு நம்பிட்டு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்துட்டேன். வரும்போதே என்னுடைய டீம், பெரிய டீம், கர்த்தருடைய கிருபையினால 80-90 குடும்பங்களை எனக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். நான் வரும்போதே ஒரு செலக்டடாக ஒரு 22-23 பேருக்கு ஃபோன் பண்ண, கொஞ்சம் எல்லாருமே வீட்டுக்கு வாங்க, நம்ம ஜெபம் பண்ணணும். நல்லா கவனிக்கணும். நீங்கள் நம்ப மாட்டீங்க, நான் சொல்கிறது வித் டாக்டர் சர்டிஃபிகேட்டோட என்னுடைய சேனலில் நான் போட்டிருக்கேன். ஜெபம் பண்ண ஆரம்பித்தோம். தேவனுடைய வல்லமை இறங்குனுச்சு. அடுத்த நாள் காலையில் 2 டயாலிசிஸ் முடித்த பிறகு அடுத்த நாள் காலையில் டாக்டர் சொன்னது என்னென்னா, இது ஒரு மெடிக்கல் மிராக்கல்ங்க, உங்கள் தாயாருடைய கிட்னி ஒர்க் பண்ணுதுன்னாரு. ஆமென் சொல்லுங்களேன். 7 வருஷம் ஆகிட்டு எந்த ட்ரீட்மெண்ட் கிடையாது, எந்த டயாலிசிஸ் கிடையாது, எந்த விதமான வீக்னஸும் கிடையாது. இன்னைக்கு நேற்று வரைக்கும் எங்கள் தாயார் என்னுடைய ஊழியத்தில் கலந்துக்கிட்டு தான் இருந்தாங்க. ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் தண்ணீர் பாய்ச்சுகிறார் உன்னை எழும்பும்படி, உன்னை பழைய ஸ்தானத்திற்கு கொண்டு வரும்படி. எத்தனை பேர் இன்னைக்கு அந்த வார்த்தைக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறீங்க? என்னை தொடுங்கப்பா, உடைய வல்லமையினால் என்னை தொடரட்டும், உடைய கிருபையினால் என்னை தொடரட்டும். தேவன் தண்ணீர் இன்னைக்கு அனுப்புகிறார். வறட்சி இல்லாமல், சுகவீனம் இல்லாமல், பலவீனம் இல்லாமல், உங்களுடைய வாழ்க்கையில் காயம் இல்லாமல், கசப்பு இல்லாமல், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சமாதானத்தோடு இருக்கும்படி, நீங்கள் எழும்பும்படி, பழைய இடத்திற்கு நீங்கள் வரும்படி, நீங்கள் உயிர்ப்பிக்கப்படும்படி, நீங்கள் உன்னதமான இடத்திற்கு வரும்படி கர்த்தர் இன்றைக்கு தண்ணீரை, ஆவியானவரை, ஜீவன் நதியை இந்த திருச்சபைக்குள் ஊற்றும்படி இன்னைக்கு சித்தம் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேங்க. அல்லேலூயா சொல்லுங்க. என் மனைவிக்கு பயங்கரமான பிரச்சனை, ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, ரொம்ப வேதனை அடைஞ்சாங்க. பாருங்க, நாங்கள் அப்போலோவில் வச்சு தான் ட்ரீட்மெண்ட் பார்த்தோம். அந்த நேரத்தில் தான் எனக்கு அப்ராட் ஊழியங்கள்லாம் கர்த்தர் ஓப்பன் பண்ணி கொடுத்தார். நான் என்ன பிரச்சனைக்காக என் மனைவி கூட இருந்து, தம்பி வில்லியம்ஸ் கேமரா பிடிச்சிருக்காரு பாருங்க, அவர் தான் என் மனைவியோட இருந்து என் மனைவியை கவனித்து கொண்டவர். அவர் கையில் தான் கொடுத்துட்டு போனேன். அண்ணியை பார்த்துங்கப்பா, நான் போயிட்டு வந்துடுறேன், ஊழியத்துக்கு போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லி. பாருங்களேன், நான் 4 மணி நேரம் 5 மணி நேரம் டிராவல் பண்ண ஃப்ளைட்டில் நான் யோசித்தேன், என்ன காரணம், ஏன் இந்த வேதனை, ஏன் இந்த பலவீனம்? இப்போ தானே அம்மாவுக்கு நல்லாகி நாங்கள் மறுபடியும் ரெக்கவர் பண்ணி கொண்டு வந்தோம், ஏன் என் மனைவிக்கு இப்படி பிரச்சனை அப்படின்னும் போது, நல்லா கவனிங்க, நான் என்ன வேதனையோட, என்ன கண்ணீரோட, எந்த காரியத்துக்காக அந்த விமானத்தில் நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே போனனோ,
அதே பிரச்சனையோட அந்த கூட்டத்துல முதல்ல ஒரு அம்மா வந்தாங்க. கையை வச்ச உடனே அற்புதம் நடந்தது. அப்பதான் தெரிஞ்சிச்சு, இந்த உபத்திரவத்தின் வழியாக கர்த்தர் நம்மை கடத்தி நம்மை சார்ந்த ஜனங்களுக்கு ஒரு அற்புதம் செய்யும்படி நம்மை பக்குவப்படுத்துகிறார். ஆமென் சொல்லுங்களேன். இந்த ஓட்டங்கள், இந்த வனாந்தரங்கள், இந்த வேதனைகள் எல்லாமே உங்களை பக்குவப்படுத்துறதற்காக முடங்கி படுக்க. யோசனை பண்ணி பாருங்க, எத்தனை பேருக்கு திடப்படுதல் கொடுக்கிறோம், எத்தனை பேரை நியூ கம்மர்ஸா இந்த திருச்சபைக்கு நம்ம வர வைக்கிறோம். நல்லா யோசனை பண்ணி பாருங்களேன். நம்முடைய அல்மனாக்குன்னு ஒன்று இருக்கும்ல, அதுல எந்த எந்த ரேஷியோவில் ஆத்துமாக்கள் சோல் வின்னிங் எவ்வளவு நடந்திருக்கு, என்ன காரணம் யோசனை பண்ணி பாருங்க. என்ன காரணம் அப்படின்னா, நம்ம இது போதும்னு நினைக்கிறோம், இந்த டெம்பரவரி போதும்னு நினைக்கிறோம். இல்ல மகளே, இல்ல மகனே, கர்த்தருக்காக ஒரு மனுஷன் எழும்பும்போது கர்த்தர் அவர்களுக்காக துணையாய் நிற்பார். ஆமென் சொல்லுங்களேன். அவருடைய இருதயம் படுத்திருக்கிற எலியாவை தேடுது, அவருடைய இருதயம் சோர்ந்து போயிருக்கிற எலியாவை தேடுது, அவருடைய இருதயம் அந்த வனாந்தரத்துக்கு தன்னுடைய தூதனை அனுப்புது. இன்னைக்கும் கூட உங்க மத்தியில் அந்த தூதன் இன்னைக்கு வந்திருக்கிறான். ஆமென் சொல்லுங்களேன். அவன் சொல்றான், எழுந்துரு எழுந்துரு. அதுக்குதான் இந்த கூட்டம், இந்த ஆவிக்குரிய கூட்டம். எதுக்கு? நீ எழும்பணும், நீங்க எழும்பணும், நீ கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு பிரயோஜனமாய் மாறும்படி நீங்கள் எழும்பணுங்கிறத ஆண்டவர் இன்னைக்கு விரும்புகிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். டெம்பரரியான ஒரு காரியம் நமக்கு தேவையில்லை, தேவையில்லை. இதெல்லாம் இவ்வுலகத்தினுடைய காரியங்கள், இந்த உலகத்தினுடைய ஆசை, இந்த உலகத்தினுடைய இச்சை, இந்த உலகத்தினுடைய வேதனை. நான் ரட்சிக்கப்பட்ட புதுசுல நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், இயேசு என்னை ஏற்றுக்கொண்டார். ஆமா, நல்லா கவனிக்கணும். என்ன முதல் ஊழியமே அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் இருக்கிற மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டுக்கு தான் முதல் பிரசங்கமே. அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ எனக்கே வயசு 18 வயசுல உள்ளவங்க நான் பிரசங்கம் பண்ணுவேன். அற்புதம் பார்த்தீங்கன்னா, அவ்வளோ பிசாசு வரட்டுவோம், அவ்வளோ பேய்கள் ஆடும், பயங்கரமான காரியங்கள் ஆண்டவர் செஞ்சார் அந்த நாட்களில். இன்னைக்கு இந்த உலக நாடுகளில் என் மூலமாய் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள் ஏராளமான பேர் இருக்கிறாங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். எந்தெந்த நாட்டிலே இருக்கிறான் எல்லாம், அண்ணே உங்களால் நாங்கள் ஆசீர்வாதம். அப்போ எனக்கு வயசு 18 தான், சாதாரண சின்ன வயசு. இடது கைக்கு வலது கைக்கு ஒரே ஒரு இருதயத்தில் ஒரு எண்ணெய் இருந்ததுங்க. நாங்கள் நல்லா கவனிங்க, நம்ம மூளையால் இயேசுவை டிசைன் பண்ண முடியாது. எத்தனை பேர் புரியுது நான் சொல்றது? நம்ம மூளையால இயேசுவை என்ன பண்ண முடியாது, வரையறுக்க முடியாதுங்க. அவருடைய இஷ்டத்தை விட்டு கொடுத்து பாருங்க. அது சொல்றாரு, எழுந்துரு மகனே, எழுந்துரு, தூக்கத்தை விட்டு எழுந்துரு, தூசியை விட்டு எழுந்துரு, பாவத்தை விட்டு எழுந்துரு, அக்கிரமத்தை விட்டு எழுந்துரு. அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமாம், போன மாதம் முதல் சனிக்கிழமையில் நாங்கள் ஒரு வாக்குத்தத்த கூட்டம் நடத்துவோங்க. தமிழ்நாட்டிலேருந்து நிறைய பேர் வருவாங்க, அந்த கூட்டத்தில் கலந்து கொள்வாங்க. அதில் ஒரு சிவலிங்கத்தை குலதெய்வமாக ஏற்றுக்கொண்ட ஒரு குடும்பம் பாருங்களேன். அவங்களுடைய வாழ்க்கையில் எல்லாத்தையும் இழந்த நிலைமையில் இருந்தாங்க. அந்த 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 டெவில் இங்கே தொண்டையில் நிற்கினா பொய்லாம் சொல்லலைங்க, சாட்சி என்னுடைய சேனலில் இருக்குது எல்லாமே. பாருங்களேன், அவர் ஒரு ஆர்எஸ்எஸ் பின்னணி உள்ளவர், ஆர்எஸ்எஸ்ல இருக்கிறவர். அவர் எனக்கு தெரியாது அவர் இப்படி வந்திருக்கிறாங்க. ஏன்னா நிறைய திரள் கூட்டம் வரும், யார் வந்திருக்கிறானே எனக்கு தெரியாது, யார் வரா, எந்தெந்த இடத்துலேருந்து வர்றாங்கன்னு தெரியாது. காமன் ப்ரேயர் பண்ணுவோம், அவ்வளோதான். பாருங்களேன், அந்த மனுஷனை ஆண்டவர் தொட்டார். அந்த அம்மாவுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 6-7 டாக்டர்ஸ் போய் பார்த்து, ஏகப்பட்ட மெடிக்கல் ரிப்போர்ட், ஏகப்பட்ட என்ன சொல்லுது, அந்த என்ன ஸ்கேன் சொல்லுவாங்க, ஆமாம், எந்த எம்ஆர்ஐ ஸ்கேன், என்னென்னமோ ஸ்கேன்லாம் எடுத்து பார்த்து கண்டே பிடிக்க முடியாமல் குழம்பி போயிருக்கும் போது, ஒரு தமிழ் சுவிசேஷ லுத்தரன் திருச்சபையில் இருக்கிற ஒரு அம்மா, ஒரு அக்கா போய் இந்த மாதிரி ஒரு ப்ரேயர் நடக்குது, தம்பி நடத்துறாரு, நீங்கள் கலந்து கொள்ளுங்களேன். நல்லா கவனிக்கணும், இன்னைக்கு அந்த குடும்பம் இயேசுவுக்கு சொந்தமாக மாறி இருக்குங்க. கையை தட்டுங்களேன், ஆமென் சொல்லுங்களேன். எழுந்துருங்க வாலிப தம்பி தங்கச்சி, நீ படிக்கிற நேரத்தில் அவர்களோட ஒத்த வேஷம் தரிக்க வேண்டாம், ஆண்டவரை பற்றி சொல்லுங்க. கர்த்தர் நிச்சயமா நான் சொல்றேன், ஒரு பெருந்திரள் கூட்டத்தை அனாய்ட் பண்ணி விடும்படி, ஒரு பெருந்திரள் கூட்டத்தை எழுப்பும்படி கர்த்தர் உங்களை என்னை கருவியா பயன்படுத்துவாராக. எத்தனை பேர் நான் சொல்ல புரியுதுங்க? எல்லாம் கவனிக்கணும், சொல்றது சத்தியம். இது ஆண்டவர்கிட்ட கேட்டு வாங்கிட்டு வந்து பேசுறேன். நான் நேற்று நேரம்லாம் உங்களுக்காக நான் ஜபாரையில் ஜபத்தில் உட்காந்துருந்தேன். ஆமென் சொல்லுங்களேன். சும்மா யாருடைய பிரசங்கத்தை நான் பேசல, கர்த்தர் என்ன சொல்றாரோ அதை மட்டும்தான் நான் பிரசங்கம் பண்ணுவேன். ஆமென். நீ உங்களை பார்த்து சொல்ற, ஆண்டவர், எலியாக்களே சோர்ந்தது போதும், படுத்தது போதும், பயந்தது போதும், எசபேலுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கட்டுப்பட்டு ஓடியது போதும், எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள் என்று ஆண்டவர் சொல்றார். ஆமென் சொல்லுங்களேன். உனக்காக ஒரு தூதன் வருவான், உனக்காக ஒரு வல்லமை இன்னைக்கு இறங்கி வரும், உனக்கான ஒரு டெலிவரன்ஸ் பவர் இந்த இடத்துல இறங்கி வரும். நீங்கள் என்ன பிரச்சனையோடு நீங்கள் இருந்தாலும் சரிதான், எவ்வளோ பெரிய காரியத்தில் நீங்கள் மாட்டிக்கிட்டு இருந்தாலும் சரிதான். ஒருவேளை நான் 45 வயசு 50 வயசு ஆகுது, நான் மொபைல் அடிக்டாக இருக்கிறேன் அப்படிங்க இருக்கிறவங்க உண்டு. ஆமாம், நான் மொபைல் அடிக்டாக ரீல்ஸ் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் எப்போ பார்த்தாலும்,
என்னால் அதுலேருந்து வெளியில் வர முடியல, என்னால் இதெல்லாமே டெவில் ஸ்பிரிட், கடைசி காலத்தில் இறங்கி இருக்கிற நூதனமான ஆவி. இதிலிருந்துலாம் நம்ம மக்கள் தப்பு வைக்கப்படணும். ஆமென் சொல்லுங்களேன். நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படணும், நம்முடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும், நம்ம 4 பேருக்கு பிரயோஜனமாக இருக்கணும். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க போறீங்கம்மா? எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க போறீங்க ஐயா? கையை உயர்த்துங்களேன். 2வது ஒரு மனுஷன் அடையாளம் காட்டி நான் முடிக்கிறேன். அவன் யார் தெரியுமா? யோனா. ரூட்டு மாறினவன். தேவன் ஒன்று சொன்னார், அதை தட்டி வேறு இடத்திற்கு போனவன். இல்லை, நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச சத்தியம்தான். எடுத்து வாசிங்களேன். யோனா 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம் படிங்களேன். அதுக்கு விரோதமாய் நீ பிரசங்கி என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றான். அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி தர்ஷீஷுக்கு ஓடி போகும்படி எழுந்தான். எதுக்காக எழும்புறான் இவன்? தேவனுடைய திட்டத்திலிருந்து விலகி ஓடும்படி எழுந்தான். கர்த்தர் சொன்னார், எழுந்து நீ நினைவேக்கு போனாரு. இவன் எழுந்தான் தர்ஷீஷுக்கு போகும்படி. என் அன்பு தேவ ஜனமே, நீங்க நம்ம எழுந்திருந்திருக்கிறோம். எதற்காக? யோசனை பண்ணி பாருங்க. எதற்காக நம்ம எழுந்திருக்கிறோம்? எதற்காக நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறோம்? ஆனால் கர்த்தர் விட்டாரா? இவன் சூஸ் பண்ண 3 இடத்த பாருங்களேன். ஒன்று கப்பலின் அடித்தட்டு, டெம்பரவரி நிழல். கர்த்தர் ஒன்று சூஸ் பண்ணார் இவனுக்கு. அது என்னது? மீனின் அடிவயிறுனே வச்சுக்கங்க. 3வது இவன் ஒன்று சூஸ் பண்ணான், ஆமனுக்கு செடி. இவன் யாரு? பெரிய ப்ராஃபிட், பெரிய தீர்க்கதரிசி இல்ல. ஆனா இவன் எங்க ஓடுறான்? நல்லா கவனிக்கணும். கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி. நல்லா கவனிக்கணும். தேவன் கோணலாக்கினதை நம்மால் நேராக்க முடியுமா? முடியுமா? முடியாது, முடியாது. ஒன்ஸ் தேவன் கோணல் ஆக்கிட்டார்னா மறுபடியும் அதை நேராக்க யாராலையும் முடியாது. அவரும் மனசை மாற்ற மாட்டார். அவர் ரொம்ப இரக்கம் உள்ளவர், 1000 தலைமுறைக்கும் இரக்கம் உள்ள தெய்வம். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. எனக்கு உங்க ஐயா பேசுற மாதிரி எனக்கு பேச வராதுங்க. அவர் ரொம்ப சாஃப்டா பேசுறாரு. நான் டெரர் பீஸ். கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்களேன். எனக்கு உள்ளது என்று இல்லை, அடிச்சு நொறுக்கி எறிஞ்சிடும். பிரசங்கத்தெல்லாம் கேட்டு பாருங்க. ஆமென். பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாயத்தீர்ப்பை குறித்தும் பேசலன்னா அங்க பரிசுத்த ஆவியானவர் ஆப்சென்ட். புரிஞ்சா நான் சொல்றது? ஆமென் சொல்லுங்களேன். அதனால ஐயா பேசுறோம் நான் பேசணும்னு எதிர்பார்க்காதீங்க. நீங்க அடுத்த வருஷம் என்ன கூப்பிடனாலும் பரவாயில்ல. ஆமென். இந்த வருஷம் போனியா என்னடா சொல்லிட்டு அவரு கேட்பாரு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். தர்ஷீஷுக்கு ஓடாத. எங்க போ? நினிவேக்கு போ. தேவன் போட்ட ரூட் மேப் அதுதான். இல்லாட்டினா அப்பா ஒன்று ரெடி பண்ணி வச்சிருப்பார். மீன் வயிறு செம்ம வாசனையா இருக்கும் பாருங்க. எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? மீன் வயிறு எப்படி இருக்கும்? செம்ம வாசனையா இருக்கும். இவன் சொன்ன இடத்துக்கு மீன் போக, இப்ப மீன் போற இடத்துக்குலாம் இவன் போயிட்டு இருக்கான். நீங்க வேத வசனத்தை படிச்சு பாருங்க. டைமர் ஆயிட்டு. வேத வசனத்தை படிச்சு பாருங்க. அவன் புலம்புலங்க இருக்கு. ஐயோயோ, சாதாரண மீன் அது. ஒரு ஆளை முழுங்குதுன்னா அது எங்க இருக்குன்னு பாருங்க. 20 அந்த என்னமோ சொல்லுவாங்கன்னா நாட்டிக்கன் மைலா, அந்த அளவு கீழே இருக்குமா ஆழம். நான் இந்த மீனவர்களோட வீடியோலாம் அதிகமாக பார்ப்பேன் யூடியூப்ல. இந்த மீனவர்கள் அப்படி மீன் எப்படி பிடிக்கிறாங்க, அப்புறம் இந்த வாரம் இப்போ நிறைய பார்த்துட்டு இருக்கிறேன். என்ன நடக்குது, எது நடக்குது அப்படின்னு சொல்லுங்களேன். ஆமாம், அதெல்லாம் பார்க்கும்போது அந்த பெரிய பெரிய மீனெல்லாம் பிடிப்பாங்க. அதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். நாகை மீனவன்லாம் வரும், இதெல்லாம் சிலது வரும். தூத்துக்குடி மீனவன், அதெல்லாம் நான் பார்ப்பேன். ஏன்னா அவங்க எப்படி அதை ஃபிஷிங் பண்ணுறாங்க, எப்படி கஷ்டம் இல்லையா? அப்போ யோசிப்பேன் நான். மீனை பார்க்கும் போதெல்லாம் நம்ம அண்ணனை நம்ம யோசிப்பேன். அடப்பாவி, இது வைத்துக்குள்ளேயே பட அழகா ஒரு ஏசி போட்டு, அழகா பெட் ஸ்ப்ரெட் போட்டு, தலைவாணி போட்டு, அழகா வந்து ரூம் ஃப்ரெஷ்னர் வச்சு, தீர்க்கதரிசி ஐயா இங்கேயே இருங்கன்னு சொன்ன கடவுளை விட்டுட்டு இவன் எங்க ஓடுறான்? டிக்கெட் எடுத்தான், ஏறினா. வேதம் சொல்லுகிறது இவனால சமுத்திரத்தில் மெரிய கொந்தளிப்பு வந்தது. நீங்க கை கொடுக்க மாட்டீங்க நல்லா தெரியும். ஆனா அந்த கட்டையும் கத்தரை நீங்க உடைப்பார் 2 நாள்ல. அவங்க முகத்தை பார்த்து நீங்க சொல்லுங்க, தேவ பிரசன்னத்தை விட்டு விலகி போனீங்கன்னா குடும்பத்துக்குள்ள குழப்பம் வரும். இதான் தீர்க்க தரிசனம். குடும்பத்துக்குள்ள ஏன் குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வருது? ஏன் வருது சொல்லுங்க? ஏன் மனைவி அடிக்கடி ஹாஸ்பிட்டல் போறாங்க? ஏன் கண்ட்ரோலே இல்லை பிரதர்? சுகர் சொல்ல புரியுதுங்களா? கண்ட்ரோலே என்ன கண்ட்ரோல் இல்லை? அவர் சொன்னாரு எல்லாவற்றையும் அடங்கி ஆளுகை செய்ய உனக்கு அதிகாரம் இருக்குன்றிருக்காரு.
அவன் சொல்லுங்களேன். இந்த இருன்னு முடிகிறதெல்லாம் லூசி படுறது. இந்த இருன்னு முடிகிறதெல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். சுகரு, பிரஷரு, அல்சரு, அப்புறம் கேன்சரு, அப்புறம் இன்னொன்று இருக்கு, 5 இருக்கும். இதெல்லாம் யாருடையது? இதை தூக்கிட்டு தான் நம்மளும் சுற்றி நிற்கிது. இன்னைக்கு எங்கே போறீங்க? சுகர் டாக்டரை பார்க்க போனேன். ப்ரெஷராக இருக்கு. ஏன் ப்ரெஷராக இருக்கு? போராட்டம். வந்து தேவ சமூகத்தில் உட்காந்து முழங்கால போட்டு கையை உயர்த்துங்க பார்க்கலாம், சும்மா தெரிச்சு ஓடிடும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நான் சொல்ல புரியுதான்னு தெரியல. ஆமென் சொல்லுங்க. எங்க ஊழியத்தில் கேன்சர் பேஷண்ட் சுகமாக இருக்கிறாங்க. எங்க ஊழியத்தில் கேன்சர் பேஷண்ட் சுகமாக இருக்காங்க. நான் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன். இது பரிசுத்தமான தேவ ஆலயம். எங்க ஊழியத்தில் நறுக்கி எடுக்கப்பட்டு வெட்டி எறியப்பட்ட ஓவரி யூட்ரஸ் வளர்ந்துருக்கு. வித் மெடிக்கல் ரிப்போர்ட். எப்படி முடியும்? அவர் சொல்றாரு, இது உங்களால் முடியாது, தேவனால் எல்லாம் கூடும். ஆமென் சொல்லுங்க. நீ நம்ம குடும்பத்துக்குள்ள தேவ சமூகம் இல்லை, தேவ பிரசன்னம் இல்லை, தேவனுடைய ஆளுகை இல்லைன்னா என்ன காரணம்? நான் விலகி போயிருக்கிறேன்னு அர்த்தம். நீங்க ஒப்பு கொடுத்து பாருங்க, ஆண்டவரே என்னை சரியான இடத்துல கொண்டா நிறுத்தி என்னை ஷைன் பண்ண வைங்கப்பா. ஒருவேளை நீங்க ஒரு உபதேசியார் வேலை செய்யலாம், இல்லை கிராமத்தில் போய் சாதாரணமாக தன்னார்வலராக நீங்கள் ஊழியம் செய்யலாம், அல்லது நீங்கள் ஏதோ ஒரு ஸ்டாஃப் நர்ஸாக இருக்கலாம், அல்லது ஏதாவது மெடிக்கல் லைனில் நீங்கள் இருக்கலாம், அல்லது ஒரு நீங்கள் டீச்சராக இருக்கலாம். நீங்கள் இயேசுவை அந்த இடத்துல பிரதிபலிங்க. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இயேசுவை நீங்கள் பிரதிபலிங்க. ஓடாதீங்க, தர்ஷீஷுக்கு ஓடாதீங்க. வேதம் சொல்லுது, கடல் கொந்தளிப்பை கண்டதா. என்னென்னமோ உபாயம் பண்ணி பார்த்துறாங்க. நீங்கள் வேதத்தில் வாசி பார்த்தீங்கன்னா தெரியும். பல உபாயங்கள், பல தந்திரங்கள் தேடி பார்க்குறானுங்க. சீட்டு போட்டு பார்க்குறான். சீட்டு யார் பேரில் விழுது? யார் பேரில் விழுது? இன்னைக்கு சீட்டு உங்கள் பேரெல்லாம் விழுந்திருக்கு. ஆமென் சொல்லுங்களேன். காரைக்குடி சிஎஸ்ஐ சபை மக்கள் மேலே தான் சீட்டு விழுந்திருக்கு. எழும்புங்க, எழும்புங்க. 3 நாள் படாத பாடு பட்டு தான் ஆகணும், வேறு வழி இல்லை. கர்த்தர் மீனுக்கு கட்டளையிடுவார், போக வேண்டிய இடத்துக்கு நீங்கள் போவீங்க. ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்கம்மா? ரூட்டு மாற வேண்டாம், ரூட்டு மாறாதீங்க. தேவனுடைய அழைப்பும் கிருபை வரங்களும் மாறாது. மாறாதவரை கையில் வச்சுக்கோங்க. மாறாதவரோட ஒரு டிராவல் பண்ணுங்க. 30 வருஷம் காம்ப்ரமைஸ் ஆகவே மாட்டேன். நான் வசனத்தை நான் சரியா பிரசங்கிக்கல, நாங்கள் உட்காரவே மாட்டேன். இன்னைக்கு ஏகப்பட்ட குளறுபடிலாம் வந்துருச்சு, நல்லா கவனிக்கணும். ஷூ போட்டு பிரசங்கம் பண்ணலாம், ட்ரௌசர் போட்டு ஒரு ஆள் பிரசங்கம் பண்ணுறான். இப்போ எப்படி ட்ரௌசர் போட்டுக்கிட்டு மலேசியாவில் ஒருத்தன், அதை பெரிய பிரசங்கமாக நான் அவரை ஒரு 200-200 பேர் 300 பேர் உட்காந்து கேட்குறான். ஆமாம், எப்படி வேணாலும் பிரசங்கம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆமாம், வர்ஷிப் பண்ணுற அக்காவை பார்த்தா கையே இல்லை, சோத்திரம். வர்ஷிப் பண்ணுற அக்காவுக்கு என்ன இல்லை? கை இல்லை. ஸ்லீவ் வச்சு யார் இந்த டிசைன்லாம்? இதெல்லாம் பிசாசோட டிசைனு. ஏசுநாதன் நீ அழகா அடக்க உடக்கமாக ட்ரெஸ் பண்ணணுன்னு தான் அன்னைக்கே ஒரு விலங்கை அடித்து உன் மேலே சுத்தமாக போத்தி விட்டு வெளியில் அனுப்புனா, நம்மளும் இங்கே கிழிச்சுக்குது, இங்கே கிழிச்சுக்குது. பெரிய ஊழியம் வேற. இதுல இருந்து காரைக்குடியிலேருந்து வேற காணிக்க போயிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். ஐயா தயவுசெய்து சொல்றாங்க ஐயா, நம்முடைய ஆண்டவர் பரிசுத்தம் உள்ளவரையா. கேருபீன்களும் சேராபீன்களும் 24 மூப்பரும் வணக்கமாய் விழுந்து ஆராதிக்கிற ஒரு மகாபெரிய பரிசுத்தமான தெய்வம் யா. அவ்வாறு செட்டைகளை கொண்ட கேருபீன்களும் சேராபீன்களும் 2 செட்டைகளால் தன் கால்களை மூடி, 2 செட்டைகளால் தன் கண்களை முகத்தை மூடி, 2 செட்டைகளால் பறந்து சேனைகளின் கர்த்தர். அப்படிப்பட்ட ஆராதனைக்கு உரியவரை நம்மால் எப்படி ஆராதிக்குதுன்னு பாருங்க. கள்ள தீர்க்கதரிசிகள் உலகத்தில் வந்துட்டாங்க ஐயா, புரட்டி பேசுறவங்க உள்ள வந்துட்டாங்க ஐயா. ஆமா, நான் ஏன் எல்லாத்தையும் மூடிக்கிட்டு வந்து நிற்கிறேன்? ஆமா, வெறும் சட்டை பேண்ட் போட்டு வந்து நிற்க தெரியாதா? ஆமா, இது எனக்கு ஒரு ரோல் மாடல். நான் இப்படி தான் இருப்பேன், இப்படி தான் என்னுடைய ஸ்டைல் இப்படி தான் இருக்கும். அவங்களுக்கு ஏன் அங்கேயே கொடுத்துருக்குறாங்க? என்ன விஷயம்? அப்பவே பெரிய அறிவு. ஆமென் சொல்லுங்களேன். அதுவும் தூக்கணும், எதுவும் வெளியே தெரியக்கூடாது. இன்னைக்கு நம்ம ஆளுவை பார்த்தீங்கன்னா வேற மாதிரி ப்ரோ, நாங்க வேற மாதிரி ப்ரோ. நம்ம ஆளுவை போய் என்ன செய்யுது? ஒரு தம்பி அங்கிட்டேருந்து ஊழியத்துலேருந்து சென்னைக்கு வேலைக்கு போனான். போயிட்டு 1 மாசத்துல பரட்டிட்டு முடியாந்துட்டான். அண்ணன் அங்கே ஊழியம் நடக்கலண்ணே, அங்கே கிளப் டான்ஸ் நடக்குதுன்றான். ஐயோயோ அண்ணா, உங்க இந்த இடத்துல நின்று நான் ஆண்டவரை ஆராதிக்கிறது வேலையை விட்டுட்டு வந்துட்டாங்க அங்கே சென்னையில். எல்லாம் கவனிக்கணும். தர்ஷீஷுக்கு போகாதீங்க, நினிவேக்கு போங்க. நீங்க எழும்புறது எங்க எழும்புறீங்க? எதற்காக எழும்புறீங்க? ஒரு திட்டம் உண்டு, ஒரு நோக்கம் உண்டு.
2 காரியத்தை தான் சொல்லியிருக்கிறேன். ஆமாம். ஒன்று யாரை சொன்ன? எலியா. நீ அபிஷேகம் பண்ண வேண்டிய, நீ ஆதாயப்படுத்த வேண்டிய, நீ ஆயத்தப்படுத்த வேண்டிய ஆட்கள் இந்த காரைக்குடியில் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆமென் சொல்லுங்களேன். ஒரு முடிவெடுங்க. உங்கள் வார்டில் இருக்கிற, உங்கள் தெருவில் இருக்கிற, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த ஒரு நபர் பேரை வச்சு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க. ஆட்டோமேட்டிக்காக அவங்க அந்த சபைக்கு ஓடி வருவாங்க. இந்த ஊழியத்திலிருந்து நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 180 பேருக்கு மேலே தமிழ் சுவிசேஷ லுத்தரன் திருச்சபையில் நாங்கள் மெம்பராக்கி விட்டுருக்கிறேன். 380 பேருக்கு மேலே ஞானஸ்தானம் கொடுத்துருக்குறேன். 7 மிஷனரி ஸ்தலங்களை குஜராத்தில் ஏற்படுத்தியிருக்கிறேன். ஒவ்வொரு சபையிலையும் 60-70 பேர் இருக்கிறாங்க. இது வெளியிலேருந்து ஃபாரின் ஃபண்டெல்லாம் கிடையாது. எங்களுடைய உழைப்பை நாங்கள் அதில் போடுறோம். இன்றைக்கி அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, உங்களுடைய உழைப்பை இந்த திருச்சபைக்காய் போடுங்க. பக்கத்தில் பெரிய ஆலயம் கட்டிக்கிட்டு வராங்க. கத்திருக்கு பார்த்தோன்னே எனக்கு அப்படியே நெஞ்செல்லாம் அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. அந்த இடத்துல 1 ஸ்கொயர் ஃபீட் கூட காலியாக இருக்கக்கூடாது ஆண்டவரே. அந்த இடத்துல ஆத்துமாக்களுக்கு திரளை கொடுக்கணும்னு இப்போயே ஜெபம் பண்ணுங்க. ஆமென் சொல்லுங்களேன். இப்போலேருந்து ஜெபம் பண்ணுங்க. எனக்கு ஆத்துமாக்களை தாங்கப்பான்னு ஜெபம் பண்ணுங்க. பெயர் வேணாம், புகழ் வேணாம் ஆண்டவரே, எனக்கு ஆத்துமாக்களை கொடுங்க, எனக்கு ஆத்துமாக்களை கொடுங்க. எனக்கு கர்த்தருடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்தும்படி, கர்த்தாவே நீர் எனக்கு கொடுத்த இந்த ஆத்துமாக்களுக்காக ஸ்தோத்திரம்னு சொல்லும்படி என்னை எழுப்பி விடுங்கப்பா. ஆமென் சொல்லுங்களேன். நான் உள்ளதை உள்ளதென்றும் இல்லாத நான் பேசணும்னு சொல்லி ஒப்பு கொடுத்து பாருங்க. ஆமாம். எலியாவை போல அடுத்தது எலிசாவை, யெகூவை அனாய்ட் பண்ணும்படி, அந்த சந்ததிகளை அனாய்ட் பண்ணும்படி என்னை எழுப்புங்கப்பான்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேளுங்க. எத்தனை பேர் கேட்க போறீங்க? எத்தனை பேர் இன்னைக்கு அதை விரும்புறீங்க? ஆமென் சொல்லுங்களேன். நான் சொல்கிறேன், தயவுசெய்து சொல்கிறேன், நான் எவ்வளோ சிஎஸ்சி சபைக்கு போய் பிரசங்கம் பண்ணிட்டேங்க, எவ்வளோ ஐஎல்சியில் பிரசங்கம் பண்ணிட்டேன், எவ்வளோ ஏஎல்சியில் பிரசங்கம் பண்ணிட்டேன், எவ்வளவோ டிஎல்சியில் பிரசங்கம் பண்ணிட்டேன். எனக்கு தெரியும், ஆவியானவர் வந்தாதான் என் மக்கள் அசையும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த உள்ளத்தை அப்படியே ஒப்பு கொடுங்க. ஆமாம், இந்த உள்ளத்தை அப்படியே ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நான் உம்முடைய சார்பில் வந்து விழ விரும்புகிறேன், நான் உமக்கு கையில் இருக்க விரும்புகிறேன்ப்பா. எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க போகிறீங்க? ஆமென் சொல்லுங்களேன். ஆமாம். எல்லாரும் அப்படியே எழுந்து நிற்போமா? எல்லாரும் அப்படியே எழுந்து